அடுத்தவர்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறீங்க, குட். உனக்கு நீயே நல்ல ஃப்ரெண்டா இருக்கியா? உனக்கு நீ நல்ல ஃப்ரெண்டா? உன் ஃப்ரெண்டு ஏதேனும் தப்பு செய்யும்போது மச்சான் செய்யாதடான்னு சொல்றல, நீ உனக்கே செய்து கொள்ளுகின்ற பொழுது நீ சொல்கிறாயா இது தவறு என்று? முதல்ல நீ உனக்கு நீ லீடர் ஆயிரு, முதல்ல உனக்கு நீ வந்து ஃப்ரெண்ட் ஆயிரு, அதுக்கப்புறமா அடுத்தவங்களுக்கு இருக்கலாம். உனக்கு நீ ஃப்ரெண்டா இல்லையே. ஒரு தாயும் தகப்பனுக்கான கவலை எது? அடுத்தவர்களுக்காகவே இருக்கிறானே, அவனை பற்றி யோசிக்க மாட்டேன் என்கிறானே. உன்னை பற்றி நீ சிந்தித்து உன்னுடைய சிந்தனையை அதிகப்படுத்தி கொண்டு நீ ஃப்ரெண்டா இருக்கிறதுனால அந்த மகனுக்கு அந்த தோழனுக்கு ஏதேனும் நன்மை நடக்குமா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீ வாழ்கிறாயா? இதற்கு செய்ய வேண்டிய வேலை என்ன என்றால், தொடங்கு, உன்னுடைய வாழ்க்கையை தொடங்கு, கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொள்ள தொடங்கு. எதை கற்றுக்கொள்கிறாய் என்பதிலே கவனமாக இரு. இந்த பாய்ஸ்ல இந்த குழந்தைங்களாம் நல்ல குழந்தைங்க தான், அம்மா அப்பாக்கு. இவங்களுக்கு 2 ஃபேஸ் இருக்குது. இந்த இன்னொரு பேர் டீச்சருக்கு தான் தெரியும். அதனால ரொம்ப என்ன கவனமா பார்த்துப்பாங்கன்னா, அம்மா அப்பாவும் டீச்சரும் சந்திக்காம பார்த்துப்பானுங்க. அம்மாவுக்கு திட்டி தான் 2 தோசை தான் கேட்பேன், 3ஆவது தோசை திட்டி கொடுக்கும். உலகம் 2 தோசை கேட்டேன்னா திட்டி 1 கொடுக்கும். அம்மாவுக்கும் உலகத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுதான். அதை புரிஞ்சுக்கணும் நீங்க. சாப்பிடு, சாப்பிடலன்னா உடம்பு என்ன ஆகும்? நீ 2 தான் போதும், நான் 3ஆவதா அதிகமா கொடுக்கும் அம்மா. 2 கேட்ப, 1 போதும்னு உலகம். இதுதான் வித்தியாசம். வீடு ரொம்ப அழகானது, வீடு ரொம்ப பாதுகாப்பானது. வீட்டை சரியாக பயன்படுத்துங்கள். பல பேரிடத்தில் வீடுகள் இல்லை, இருக்கின்றவர்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நான் உனக்காக 2 விஷயத்தை சொல்றேன் இன்னைக்கு. எனக்கு தெரிஞ்ச நெகட்டிவ் தாட்ஸ் இன்னைக்கு முக்கியமா அடாலசன்ட் பீரியட்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு. பேசினாலே ஹாரர் மூவி தான் பார்க்குறானுங்க, பேசினாலே நெகட்டிவ் தாட்ஸ் தான், ஆர்குமெண்ட் தான். பாசிட்டிவான விஷயங்களை உள்ள எடுத்துக்கொண்டு போகிறது ரொம்ப குறைஞ்சு போயிருக்கு. அவங்களுக்கு சொல்ற, ஒரு கப்பல் இருந்துச்சா, அந்த கப்பல்ல ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு 19-20 வயசு பையன் ஏறி இருக்கிறான். ஐயோ கப்பல் தொடங்கிருச்சா? நான் தொடங்கிருச்சு கப்பல், அவ்வளவுதான். எனக்கு நம்பிக்கை இல்லை, இவனுங்க கண்டிப்பா இதை சாட்சி விட்டுருவானுங்க. நம்ம எல்லாருமே சாவ போறோம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சந்தோஷம் அவ்வளவு சீக்கிரமா போய் தொத்தாது. யாராவது பயமுறுத்திங்கன்னா டக்குன்னு தொத்திரும். எல்லாரும் கலவரமாக ஆரம்பிக்கிருக்காங்க. ஐயோ போறதே சரியில்லைங்க, 140 பேர் இருக்கிறாங்க, 40 பேருக்கு தாங்க என்னென்னமோ கத்திருக்கான். அல்ல என்ன மாதிரி ஒரு ஆள் இருந்திருக்கான். ஏய் புடுறா, அவன் பிடிச்சிட்டாங்க, கடல்ல தூக்கி போடுறான், கடல்ல தூக்கி தொம்முன்னு போட்டாங்க. துடிக்கிறான், துடிக்கிறான். உயிர் போற டைமா பார்த்துட்டு தூக்குங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க. தூக்கிட்டு வந்து கப்பல்ல போட்டாங்களா, கம்முன்னு இருக்கு, சத்தமே இல்லை. ஏன்னா கடல் ஆபத்தானது, கப்பல் பாதுகாப்பானது என்பதனை புரிந்து கொண்டான். புரியுற மாதிரி ஒரு அற்புதம் இந்த உலகத்துல எதுவுமே 1000 சொல் சொல்லுங்க புரியாது, பட்டா. ஆனா என்ன தெரியுமா தவிப்பு? படாம புரிஞ்சுக்கோங்கடா, படா. அதான் பெரியவங்களுடைய தவிப்பு. தொண்டை மண்டலத்துல நிறைய திரௌபதி அம்மன் கோவில் இருக்கு. இந்த உத்திரமேரூர் பக்கம்லாம் போனீங்கன்னா நிறைய திரௌபதி அம்மன் கோவில். அங்கும் கேட்குற அன்னைக்கு வந்து துரியோதனனுடைய மரணம். அன்னைக்கு அந்த துரியோதனன் மரணம் வந்து அன்னைக்கு தான் திரௌபதி அம்மனுக்கு பூச்சி விடுறாங்க. ஒரு 65 அடிக்கு கீழே ஒரு மண்ணுல சிற்பம் பண்ணியிருக்காங்கப்பா. அந்த சிலை எப்படி இருக்குன்னா, கால் இப்படி நீட்டி இருக்கு, கை இப்படி இருக்கு, கையில ஒரு கதை வரைஞ்சு இது மண் பண்ணியிருக்காங்க, பெரிய ஒரு கிரீடம், தொடையில ஒரு பானை, தலைமாட்டில் ஒருத்தர் அரிதாரம் பூசிக்கிட்டு ஒருத்தர் நிக்கிறான் கதை எடுத்துக்கிட்டு, கால் மாட்டில் ஒருத்தர் நிக்கிறான் கதை எடுத்துக்கிட்டு. பலே அப்படின்னு உடனே 2 பேரும் ஓடுறாங்க. ஓடிக்கிட்டே இருக்கிறானுங்களா. ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒருத்தன் ஓடி வந்து இந்த காலில் இருக்கிற அந்த பானையில் அடிச்சான். தலைமாட்டில் நின்றுட்டு இருந்தால அவன் அப்படியே விழுந்து செத்தான். நாடகம்தான். செத்தவன் பேர் துரியோதனனை, அடித்தவன் பேர் பீமன். உள்ள இருந்து திரௌபதி அம்மனை கூட்டு வந்துட்டாங்க. இந்த தொடையில் அடிச்சாங்கல்ல, பானை வெடிச்சது, அதுல இருந்து அந்த குங்குமத்தை எடுத்து அந்த அம்மனுக்கு பூசினாங்க, ஒரு பூ வச்சாங்க, கொண்டு மறுபடியும் உள்ள போயிட்டாங்க. பூ முடித்தாள் அவள். எனக்கு புரியல இது என்னன்னு. பக்கத்தில் ஒரு அம்மா
வயதான அம்மா. அதுகிட்ட கேட்டேன். அந்த அம்மா சொன்னதை அப்படியே சொல்றேன். உன் வாழ்க்கையில ஏதேனும் உனக்கு கற்றுக்கொள்வதற்கு வருகிறதா என்று பார். உன்னை தூக்கி கடல்ல போடுற மாதிரி இப்போ நெகட்டிவ் தாட்ஸோட இருந்தேன்னா கடல்ல போடுற மாதிரியான அம்மா இப்போ ஒரு விஷயம் சொல்ல போறேன். என்னன்னா, துரியோதனன் சாவணும். இன்னைக்கு அவனுக்கு சாவு குறிச்சிட்டான் கிருஷ்ணன். ராத்திரி ஆயிடுச்சு. இன்னைக்கு சங்கு ஊதுன உடனே துரியோதனன் சாவு. இது தெரியுது காந்தாரிக்கு. ரொம்ப நுட்பமான விஷயம் குழந்தைகளை. காந்தாரி யாருன்னா, கணவனுக்காக கண்ணை கட்டி வச்சிருக்கிறவன். அவ 100 பிள்ளைங்களை பெற்றெடுத்தாலும் 100 பிள்ளைங்களுடைய முகத்தை பார்த்தவ இல்லை. அவ உலகத்தையே பார்க்கல. புருஷனுக்காக கண்ணை முன்னவதான். அப்படியே இருக்கா. அந்த காந்தாரி 99 குழந்தைகளை இழந்து ஒரே ஒரு குழந்தையை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணி உட்கார்ந்துருக்கா. சொல்றாங்க, நாளைக்கு உன் பிள்ளை கொல்ல போறாங்க. துரியோதனை கூட்டுவா. ஒரு பொண்ணு போய் கூட்டு வரா துரியோதனனை. டேய், நேரா போய் என்னுடைய பாசறைக்கு பின்னால ஒரு குளம் இருக்குல்லடா தம்பி. ஆமாம்மா. குளிச்சுட்டு என் முன்னால் வாடா. ஆனால் உடம்புல ஒரு ட்ரெஸ் இருக்கக்கூடாது. நான் எப்படி உன்னை பெற்றெடுத்துன்னு அப்படியே வாடா. சரிம்மா. யார் பேச்சையும் கேட்காத, அப்படியே வா. சரிம்மா. போனானா, குளிச்சுட்டு வெற்று உடம்புல நடந்து வரான். நடந்து வரும்பொழுது கிருஷ்ணன் வந்துட்டான் நடுவில். கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் போயிட்டானா இவனை கொல்ல முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அம்மாவா சாமியான அம்மா தான். ஏன்னா அந்த உயிர் இருக்குல்ல, அது வேற, உங்களோட கனெக்டடாக இருக்கிறது வேற. இந்த உடம்பு உங்களுக்கு வர பொண்டாட்டிக்கு, அந்த பொண்ணு வந்து புருஷனுக்குலாம் இல்லை. இந்த உங்கள் உடம்பெல்லாம் எங்களுது, நாங்கள் கொடுத்தது. பத்திரமா பார்த்துக்கோங்க. அதை கெடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது. அசிங்கப்படுத்திக்கிறதுக்கு கிடையாது. வரும்போது கிருஷ்ணன் பார்த்துட்டான். கிருஷ்ணன் சொன்னானா, எங்கடா போற? அம்மா போற? அம்மா கூப்பிட்டாங்க. சரி, உன்னை சின்ன வயசுலேருந்து பார்க்கலடா, இந்தா பெருசாக வளர்ந்துருக்குற, 7 அடிக்கு. என்ன இருந்தாலும் பெண் தானே, அதுக்கு ஒரு வாழையில தூக்கி போட்டு மறைச்சிட்டு போடாடி. சரி கிருஷ்ணா. துரியோதனை வாழையில மறைச்சிட்டு போய் அம்மா முன்னால் நின்னா. வந்துட்டியா துரியோதனை? வந்துட்டேம்மா. சரியா என் முன்னால் நில்லு. அப்படியே பார்க்குறான். கண்ணில் இருக்கிற எல்லா சக்தியும் கொடுத்துட்டா. இடம் மறைச்சிருக்கு. கண்ணை மூடிட்டு, தப்பு செஞ்சிட்டியே துரியோதனா. வஞ்சகன் கிருஷ்ணன் என் பிள்ளையை நாளை கொல்ல போகிறார். அப்பதான் சாபம் கொடுக்குறா கிருஷ்ணனுக்கு. துடிக்கிறான் துரியோதன். ஏம்மா என்னம்மா ஆச்சு? என்னம்மா? டேய், மறைக்காம வர சொன்னேனடா. இல்லைம்மா, கிருஷ்ணன் தான் சொன்னான். சரிடா. ஆமாம்மா, மறுபடியும் எடுத்துட்டு நிற்கிறேன்ப்பா. டேய், நான் மந்திரவாதி இல்லைடா, சக்தி போயிடுச்சுடா, போட. போயிட்டான். அடுத்த நாள் உடம்புல எங்க அடிச்சாலும் அவனுக்கு உயிர் போகாது. அம்மாவினுடைய கண் பார்வை சக்தி படாத துடையில் அடித்தால் உயிர் போகும். இது மகாபாரதம் சொல்லுது. இதை நான் ஏன் இன்னைக்கு சொல்றேன்? நீ எதையும் அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் மறைக்காத. நீ எதையோ மறைவாக செய்கிறாய், அதனால் உனக்கு பேராபத்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஜீசஸ் கால்ஸ்னு ஒரு அமைப்பு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? இப்படி ஒரு கை இருக்குல்ல, நடுங்கிற மாதிரி கை. யார் கை அது? யார் கை? கையை வந்து நம்ம ஜீசஸனுடைய கரங்கள்னு பார்க்க. ஜீசஸ் கரங்கள் அவ்வளவு நரம்புகள் புடைத்த கையில். 33 வயதில் இறந்து போனவர் அவர். அவர் கை அப்படி இருக்காது. ஆனால் அந்த கை பார்த்தீங்கன்னா ஒரு நடுக்கத்தோடு நரம்புகள் புடைத்து ரொம்ப முதிர்ந்த கையா இருக்கும். நான் அதை பற்றி, இது என்னது இது, இந்த கை போட்டிருக்குது, பார்த்தாலே ஒரு மாதிரி மனசு குழையுது. அதனுடைய வரலாறு தேடி போனேன். அது ஒரு வரலாறு எனக்கு தெரிஞ்சது பாருங்க. இது நான் இப்போ எனக்கு ஞாபகம் வருது, நான் சொல்றேன் பாருங்க. 2 பேர் பிறந்திருக்காங்க ஒரு நாட்டில், வெளிநாட்டில். நாட்டின் பேர் மறைக்கிறேன் நான், ஞாபகத்துக்கு வந்துடும், போறதுக்குள்ள ஞாபகத்துக்கு வரும். அந்த 2 பேர் அண்ணன் தம்பிங்க. அவங்க வீட்டில் வறுமை. ஒருத்தன் சிற்பி, ஒருத்தன் ஓவியன். அண்ணன் சிற்பி, தம்பி ஓவியன். ஆனால் அதை படிக்க வேண்டும் என்றால் ரொம்ப செலவழிக்க வேண்டும். 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட்க்கு வராங்க. தம்பி, முதல்ல நான் வேலைக்கு போறேன்டா, நான் சம்பாரிச்சு உன்னை படிக்க வச்சுறேன், நீ படிச்சு சம்பாரிச்சு என்னை படிக்க வைக்கிறியா? ஓகேன்ட்டான் தம்பி. தம்பி நேராக போயிட்டான். இவன் சிற்பி இருக்கான்ல, அவனுக்கு சிற்ப வேலை கிடைக்கல, கல்லுடைக்கிற வேலை தான் கிடைச்சிருக்கு. அவன் கல்லுடைக்கிறான், வேலை செய்கிறான், கல்லுடைக்கிறான். 5 வருஷம் ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு, பையன் இன்னும் ஃப்ளரிஷ் ஆகலை. 12 வருஷத்துக்கு அப்புறமா தம்பி பெரிய ஆளாயிட்டான். தம்பி வீட்டுக்கு வரான். அண்ணே, என் ஒரு ஓவியமே அவ்வளோ விலைக்கு போகுதுண்ணே, இனிமேல் நீ படின போனேன், நீ படின, நான் பார்த்துக்கிறேன் நான் அப்படின்னு. உடனே அண்ணன் சொன்னானா, ரொம்ப நன்றிப்பான்னு இப்படி கையை நடுங்கியிருக்கேன். இனிமேல் என்னால் சிற்பங்களை சிதைக்க முடியாது. சிற்பங்களை
செதுக்கக்கூடிய ஆற்றலை என் கரங்கள் 12 ஆடுங்கள் கல் உடைத்து உனக்காக செலவழித்ததில் என் கரங்கள் இப்படி நஞ்சு போச்சுரா அப்படின்னு நடுங்கியபடி அந்த அண்ணன் கூப்பிய கைதான் ஜீசஸ் கால்ஸ்ல வச்சிருக்காங்க. அடுத்தவர்களுக்காக பயன்பட்டு போனது. இப்போ சில விஷயங்களை நாம் வாழ்க்கையை வரலாறை தேடுகின்ற பொழுது நம் வாழ்க்கையில் வேறு ஏதோ ஒன்றை செய்யாமல் நாம் விடுபட்டு போனோமோ என்கின்ற ஒரு சிறிய மன நெருடல் நமக்கு வருகிறது.